ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்களுடைய மொபைல் ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகுறதாலே உங்களுடைய மொபைல் வந்து ஹேங் ஆகும், அப்புறமா லோட் ஆகும். நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்ஸை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆப்ஸ் ரொம்ப ஸ்லோவாக ஒர்க் ஆகும். அதாவது உங்களுடைய மொபைலே டோட்டலாக ரொம்ப ஸ்லோவாக ஒர்க் ஆகும். ஸோ இதை எப்படி தடுக்கலாம், அதாவது உங்களுடைய ஃபோன் ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகுறதை எப்படி தடுக்கலாம் அப்படின்றதுக்காக நான் ஒரு 3 ட்ரிக்ஸ் சொல்கிறேன். இந்த 3 ட்ரிக்ஸையும் நீங்கள் இனிமேல் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடியெல்லாம் நீங்கள் உங்களுடைய மொபைலில் எக்கச்சக்கமான ஆப்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணுவீங்க ப்ளே ஸ்டோர்லேருந்து. பட் அதை அன்இன்ஸ்டால் பண்ணுற அப்படின்னா அதை இந்த மாதிரி கிளிக் பண்ணி ஈஸியாகவே அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிடுவீங்க. பட் இனிமேல் இந்த மாதிரி பண்ணுங்க. அதாவது நீங்கள் எந்த ஆப்ஸை அன்இன்ஸ்டால் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ஆப்பை இந்த மாதிரி டிக் பண்ணிவிட்டு அதில் F-info அப்படின்னு வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியர் டேட்டா அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்து நீங்கள் கிளியர் டேட்டாவை கொடுத்துக்கோங்க. கிளியர் டேட்டா கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இதில் அன்இன்ஸ்டால் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்து நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஆப்ஸில் இருக்கிற அந்த டேட்டாஸ், அதாவது ஸ்டோரேஜ் எல்லாமே கிளியர் ஆயிரும். இதுவே நீங்கள் அன்இன்ஸ்டால், அதாவது கிளியர் டேட்டா பண்ணாமல் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஸ்டோரேஜ் எல்லாமே இன்னும் உங்கள் மொபைல்லையே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் இது மாதிரி அதிகமாக யூஸ் பண்ணுறதால அதில் தான் உங்களுடைய ஃபோன் ஸ்டோரேஜை அதிகமாக பிடிச்சிருக்கும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் F-info அப்படின்னு வரும். இதில் நீங்கள் ஸ்டோரேஜ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் பாருங்கள், என்னுடைய ஃபேஸ்புக் மட்டுமே 1.21 GB டேட்டாஸை பிடிச்சிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுது. அதில் எஃபோட சைஸ் பார்த்தீங்கன்னா 425. அதே மாதிரி யூசர் டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 785. அதுக்கப்புறமா கீழே பாருங்கள், உங்களுக்கு கேட்ச் அப்படின்னு இருக்கும். ஸோ அது வந்து 485 கிட்டே இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா கிளியர் கேட்ச் அப்படின்னு லாஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள், அதை கொடுத்து இதை நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கிளியர் பண்ணிங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் டோட்டலாக வந்து 700க்குள்ளே தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுற ஆப்ஸ், அதாவது இந்த யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இது மாதிரியான ஆப்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி கிளியர் கேட்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டோரேஜ் வந்து ஃபுல்லாகாமல் தடுக்கலாம். ஸோ அடுத்ததாக 3ஆவதாக பார்க்க போகிற ட்ரிக்ஸ், இதுக்கு நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி மூலையில் இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதில் ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா அப்படின்னு இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு மேனேஜ் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டாக இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் யார் யாருக்கு என்னென்ன ஃபோட்டோ எவ்வளோ ஸ்டோரேஜில் சென்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸுமே இதில் ஷோ ஆகும். ஸோ இதில் நீங்கள் உங்களுக்கு தேவையில்லாத நீங்கள் ஒரு சேட்டை ஓப்பன் பண்ணி கூட பார்க்க முடியும். இதில் நீங்கள் தேவையில்லாமல் எது திரும்ப திரும்ப சென்ட் பண்ணியிருக்கீங்க, எதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை இந்த மாதிரி செலக்ட் பண்ணி நீங்கள் டிலீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிலீட் பண்ணுற மூலமாகவும் உங்களுடைய ஃபோன் ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிறத உங்களால் ஈஸியாகவே தடுக்க முடியும். ஸோ இந்த 3 ட்ரிக்ஸையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாகவே உங்களுடைய ஃபோன் ஸ்லோ ஆகாமல் ரொம்பவும் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும்.